பதியப்படாம இருக்க பொருட்களை பதியணும். பதியப்படாம இருக்க பொருட்களை பதியணும். அப்ப சில வேளை பொருட்கள் இன்வென்ட்ரியில இருக்கும், பாடசாலையில் இருக்காது, பொருள் இருக்காது, என்ன செய்வோம்? நட்டங்கள் இழப்பு அந்த பதிவேட்டுக்குள்ள போகணும். ஓ, அப்ப அது ஒரு இழப்பெண்ணா? ஏன் அந்த பொருள் இல்லைன்னு தேடி பார்க்கணும். அதுக்கான காரணம் என்ன? சரியா, யாரால் அந்த பொருள் இழக்கப்பட்டிருக்கு? இதுல நாளைக்கு அந்த விஷயத்தான் பார்ப்போம். சரியா, அது எவ்வளவு நட்டம் என்ன, அதை எவ்வாறு அவர்கள் ஆரம்பித்து கொள்வது, இந்த மாதிரி விடைகளை பார்ப்போம். சரியா, பொருள் பரிசோதனை மேற்கொள்ளன்னு சொன்னா இன்வென்ட்ரியில உள்ள பொருட்கள் அனைத்தும் பௌதிக ரீதியாக இருக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கறது. செக் பண்ணி பார்க்கிற போது பல விடயங்கள் எங்களுக்கு ஆகப்படும். ஒன்று, இன்வென்ட்ரியில் உள்ள பொருட்கள் பாடசாலை காணப்படும், ஓகே. சில வேளை பாடசாலையில பொருட்கள் காணப்படும், இன்வென்ட்ரி புக்ல இருக்காது. அப்படி ஒரு இன்வென்ட்ரியில பதியப்பட்டிருக்கும், பாடசாலையில் இருக்காது. சரியா, சில வேளை சப் இன்வென்ட்ரியில பதியப்பட்டிருக்கும், மாஸ்டர் இன்வென்ட்ரியில பதியப்பட்டிருக்காது. இது போன்ற சில குறைபாடுகள் தான் காணப்படும். சரியா, குறைபாடுகளை நாங்க எவ்வாறு நிவர்த்தி செய்து கொள்றதுங்கிற நாலேஜும் எங்களுக்கு கட்டாயமாக இருக்கும். பொருட்பரிசோதனைக்கு பிறகு பொருட்பதிவேட்டில் பதியப்படாது பாடசாலையில் காணப்படும் பொருட்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும். எங்களுக்கு தெரியுமே, பொருட்பதிவேட்டில் பதியப்படாது பாடசாலை காணப்படும் அது பொருட்பதிவேட்டில் நாங்க பதியணும். துணை பதிவேட்டில் பதியப்பட்டு பிரதான பதிவேட்டில் பதியப்படாத பொருட்கள் தொடர்பாக நடவடிக்கை எடுக்கணும். இதெல்லாம் கடந்த காலங்களில் வினா வந்தது. அது பிரதான பதிவேட்டில் பதிஞ்சு முறையாக துணை பதிவேட்டுக்கு மாற்றணும். சரியா, இதெல்லாம் சில வினாக்கள் இருக்கும், விட உங்களுக்கு தெரியும், நீங்க இது வேற ஏதோ நினைச்சு கொண்டிருப்பீங்க. சரியா, பிராக்டிகலா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம். சரியா, இது கற்பனையான விஷயங்கள் இல்லை. அடுத்து 47 படிவத்தில் பதியப்பட்டுள்ள பயன்படுத்த முடியாத பொருட்கள் தொடர்பாக பின்வரும் ஆங்கில எழுத்துக்கள் இருக்குமே. இதைத்தான் நீங்க கேட்கிறீங்க. சார் அதை கொஞ்சம் மேல எடுங்க சார், ஸ்லைடு கிளியர் இல்லாம அந்த ஒரு கீழே இருக்கிறது விளங்குது இல்ல சார். ரைட், ஓகே சார், தேங்க்யூ. 47 படிவம் எங்களுக்கு தெரியும். 47 படிவத்தில் பதியப்படுறது பயன்படுத்த முடியாத பொருட்கள். சரியா, இதை பத்தி தான் நாங்க விரிவாக நாங்க கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ண வேண்டியிருக்கு. அப்ப பயன்படுத்த முடியாத பொருட்கள் தொடர்பாக அது பதிகிறது போர்டு ஆஃப் சேவை தான் பதியும். பதிந்து அது சில சில எழுத்துக்களை அதுல போடுவாங்க. டி, சில பொருட்களை டி என்று போடுவாங்க. இந்த எழுத்துக்களை கொடுத்தே கேள்வி கேட்டிருக்காங்க, அது என்னன்னு சொல்லி விளக்க சொல்லி. டி என்ற அழித்தல், ஆர் என்ற திருத்தல், எஸ் என்ற விற்பனை, டி என்ற மாற்றல். சரியா, அப்ப போர்டு ஆஃப் சேவையர் சில பொருட்களுக்கு டி இலக்கம் விட்டிருப்பாங்க. டி இலக்கம் விட்டா என்ன கருத்து? டிஸ்கார்ட் பண்ண சொல்லி, அழிக்க சொல்லி இருக்கு. அப்ப எப்படி அதை மேற்கொள்றது? உங்களுக்கு ஒரு லெட்டர் வருது 47 படிவத்துல டி போட்டு, அதுக்கு நீங்க என்ன நடவடிக்கை? அது டிபார்ட்மெண்ட்ல இருந்தே வந்துதான் சார் அதை அழிக்கிறாங்க. அழிச்சு அவங்க அதுக்கான பதிவை மேற்கொள்றாங்க. பரிந்துரை எடுக்கணும் சார், அதை அழிக்கலாம். டிபார்ட்மெண்ட்ல ஒரு முன்னிலையில் தான் அழிக்கணும். நாங்க நினைச்ச மாதிரி அழிக்க முடியாது. சரியா, அது எப்படி அழிக்கலாம் சார்? அந்த அவங்க எங்கட கண்ணுக்கு முன்னுக்கே வந்து அதை வெட்டி தாப்பிடும், இல்லாட்டி அந்த அழிக்க வேண்டிய பொருட்களை ஒன்று சேர்த்து போட்டு தங்கட கண் முன்னுக்கு அதை எரிப்பாங்க, இல்லாட்டி வெட்டி தாப்பிடும். இது செய்யறது எடுத்து விடுது அல்ல தாட்டிடுவோம், இதோட்டி இதான் செய்யும். சரி, அது யாரு கட்டாயமா டிபார்ட்மெண்ட்ல ஒருத்தர் இருக்கும். திருத்தம் எப்படி மேற்கொள்வீங்க? திருத்தி அமைக்கிறதுக்கு சார் அந்த ஏஐபில நம்ம பொருட்கள் பழுது பார்த்தலுக்கு போட்டுப்பேன் தானே சார், அந்த ப்ரொசீஜருக்குள்ளால போகணும். அதை கட்டாயமாக என்ன செய்யணும், ஒரு எஸ்டிமேட் பார்க்கணும். ஏன்னா இந்த தளபாடங்கள் இதெல்லாம் திருத்துறதுக்கு எவ்வளவு எஸ்டிமேட் எடுத்து, அது சில வேளை ஏற்கனவே நாங்க எங்களோட பட்ஜெட்டுக்குள்ள அந்த நிதி இருந்தால் திருத்தலாம், அல்லது லோனர்ல மறுபடியும் ஒரு அனுமதியை பெறலாம். அதே மாதிரி சார் எலக்ட்ரிக்கல் ஐட்டமா இருந்தா சார், அதுக்கு கம்ப்யூட்டர் மாதிரி எல்லாம் இருந்தா டிபார்ட்மெண்ட்ல அதுக்கு ஒரு யூனிட் இருக்கும் போது அது அவங்களே தான் திருத்தம் செய்யறாங்க சார். டெக்னிக்கல் ஐட்டங்களுக்கு நாங்க திருத்தங்களை மேற்கொள்ள முடியாது. டிபார்ட்மெண்ட் அதுக்கான விஷய நிபுணர் இருப்பாங்க, அவங்கள்ட்ட சிறிய உதவிகளை நாங்க திருத்தலாம். கட்டாயமாக
அதுக்கு நாங்க ஒரு எஸ்டிமேட் ஒன்று எடுக்க வேண்டி வரும். சரியா? பண நிதி விடயம் தானே. திருத்தின விடயங்களை, அழித்த விடயங்களை நாங்க என்ன செய்யலாம்? போட்ட விடயங்களை நாங்க என்ன செய்யலாம்? இன்வென்ட்ரில இருந்து கழிக்கிறதுக்குரிய அனுமதி எடுக்கணும் சார். கழிச்சு விடலாம். அந்த இலக்கம், கடித இலக்கத்தை போட்டு இன்வென்ட்ரில இருந்து கழிக்கணும். ஆனா 6 கழிக்க முடியுமா? இல்ல சார். அது மீண்டும் நாங்கள் திருத்தி பயன்படுத்த போறோம். அதை கழிக்க முடியாது. அடுத்து எஸ் என்பது வந்து விற்பனை. அதுல விற்பனை என்றால் அதே சில பொருட்களுக்கு ஏல விற்பனை செய்யறது நாங்க. அதே சில பொருட்களுக்கு எஸ் என்று போட்டிருக்கீங்க. பயன்படுத்தாம நீண்ட காலம் நம்ம ஸ்கூல்ல இருக்குமென்னு சொன்னா அது வேறொரு நிறுவனத்துக்காக தேவைப்படலாம். அது அழிக்க வேண்டிய நிலையிலையும் இல்ல, திருத்த வேண்டிய நிலையிலையும் இல்ல. திருத்தி பாவிக்கவும் முடியாம இருக்கு, அழிக்கவும் முடியாம இருக்கு, இடைப்பட்ட நிலையில இருக்கு. ஆனா வேற யாரும் விற்றா அவங்க வேற எதுக்கு அதுக்கு பயன்படுத்தலாம், வேற விடயங்களுக்கு அது பயன்படுத்தலாம் சில ஆட்கள். என்ன அப்ப அந்த மாதிரியான பொருட்களுக்கு எஸ் என்று போட்டு அந்த பெருமதி பாப்பாங்க தானே சார், 3000க்கு கூட இருக்கா குறைய இருக்கான்னு சொல்லி. அது ரெண்டா விஷயம். அழிக்க எஸ் என்று போடுறது வேண்டியதான்னு கேட்டா அது அழிக்கவும் முடியாம இருக்கு. சரி, அழிக்கக்கூடிய நிலையில இல்ல, திருத்தி பயன்படுத்தக்கூடிய நிலையிலே இருக்கு இல்ல. சரியா? ஆனா அந்த மாதிரி பொருட்களுக்கு நாங்க என்ன செய்யணும்? எஸ் என்று அடையாளம் பெறுவோம். ஏல விற்பனை. அப்ப ஏல விற்பனை எப்படி இடம்பெறும்? முன்னாலே கொடுக்கத்தானே சார் வேணும். ஒரு பப்ளிக் நோட்டீஸ் பேப்பர்லயோ பொது இடங்கள்ல விளம்பரம் செய்யணும். இன்னென்ன பொருட்களோட பேர் இருக்கணும், பொருட்களோட அளவு இருக்கணும், எத்தனை யூனிட் அளவுகள் இருக்கணும், இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு இந்த ஏழை விற்பனை நடைபெறும் அப்படின்னு சொல்லி பப்ளிக் பண்ணணும். பப்ளிக் பண்ணி போட்டு பலரும் பார்ப்பாங்கன்னா பலரும் வருவாங்க. அப்ப அந்த நேரத்துல யார் இருக்கணும்? வலயக்கல்வி காரியாலயத்தின் பிரதிநிதி இருக்கணும். அவருடைய மத்தியில தான் அந்த ஏழை விற்பனை நடைபெறும். அப்ப ஏழை விற்பனை என்ற என்னது கேள்விப்பட்டிருக்கீங்க? சேல், குறைந்த மட்ட கணக்கொண்டு போட்டு அதுல இருந்து எடுக்க வரவங்க ஒரு விலையை குறிப்பாங்க. பொருட்களை விற்கும். பெரும்பாலும் பாடசாலை அப்படி நடக்குதா? ஓம் சார். நடக்குது சார். ஸ்கூல்கள்ல செய்யாமல் வலய கல்வி திணைக்களத்துக்கு அனுப்பி அங்க வச்சுதான் சார் ஒரு வலயத்தின் பொருட்கள் முழுக்க ஏல விற்பனை நடைபெறும். ஸ்கூல்கள்ல இலங்கையில உங்களுடைய பெரும்பாலும் இந்த பேங்க்ல பாருங்க, பேங்க்ல ஈடு எடுக்காத பொருட்கள் ஏல விற்பனை செய்வாங்க தானே. அங்க ஒரு ஊழல் நடக்கும். என்ன மாதிரி ஊழல் சொல்லுங்க பாப்போம். நகைக்கடகாரரோட சார் அறிவிச்சாவே முதல்வர் எடுக்கிறது. அந்த நிறுவனத்துல உள்ளாவே அதை எடுத்து போடுறது. ஒருவரே தானே 2-3 பேரை கூட்டி கொண்டு வந்து என்ன ஒரு ஆளுக்குள்ளேயே முகவர்கள் தான் இருப்பாங்க. அவங்களே செட் பண்ணி கொள்வார்கள். பாடசாலைக்கு அப்படி நடக்கும். ஒரு ஆள் தான் எடுக்கிற விற்பனை வாங்குறேன்னு தீர்மானிச்சிருப்பார். அவர் பலரும் பங்கு பெற்றிருக்க அவரே ஆக்களை கூட்டி கொண்டு வருவார். சரியா? அப்போ ஒருவர் கூடுதலான விலைக்கு விற்க முடியாது. அவரே தான் எல்லாம் செட் பண்ணி வர. சரியா? அப்படியான வேலைகள் நடக்குது. ஸ்கூல்களையும் அப்படி நடக்குது. சில நேரங்கள் சில வேளை அதிபரே அந்த பொருட்களை பெற்றுக்கொள்ற தன்மைகள் கூட காணப்படுது. சில பொருட்கள் ஏன்னா அதிபர் ஆசிரியர் கூட பொருட்களை கொள்வாங்க. இதெல்லாம் அடக்காம கொஞ்சம் பார்த்துக்கொள்வோம். யாரும் வேலை விற்பனையில பங்கு பெற்றலாம், பலரும் பங்கு பெற்றதுக்கு வாய்ப்பு கொடுப்போம். இலங்கையில் உள்ள ஒரு விஷயம் என்னன்னு கேட்டால், இலங்கையில் ஒரு நிதி ஊழல் மிக முக்கியமான விஷயம் தான். ஏன்னா வந்து டெண்டர் கால் பண்றதுலேயே ஏல விற்பனை செய்யறதுலேயும் நிறைய மோசடிகள் நடக்குது. டெண்டர் கால் பண்றதுக்கு ஏல விற்பனைக்குள்ள வித்தியாசம் என்ன? டெண்டர் கால் பண்றதுக்கும் அது டெண்டர் வந்து குறைஞ்ச விலை உள்ளத்தை நம்ம செலக்ட் பண்ணுவோம், இதுல கூடின விலை உள்ளத்தை செலக்ட் பண்ணுவோம். ஏல விற்பனை டெண்டர் போட்டு குறைந்த விலை உள்ள பொருட்களை பெற்றுக்கொள்ளும். இலங்கையில் உள்ள நிறைய மோசடி, நிதி மோசடி என்ன? இதுல டெண்டர்ல உள்ள நிதி மோசடி என்ன? நிறைய செய்தி காட்டிங்கன்னா தெலுங்கு
இந்த ஒரே குறித்த ஒருத்தங்களே அவங்களோட ஆட்களை செட் பண்ணி டெண்டர்ல அதை விட அவங்க போட்ட கூட்டுச்சதின்னு அமௌண்ட்டை விட சொல்லுவோம். கூடுதலான அமௌண்ட்டை கோட் பண்ண சொல்றது சார். அதாவது என்ன செய்யறதுன்னு கேட்டா, நாங்க குறைஞ்ச விலை கூடின விலைக்கு உள்ளவருக்கு கொடுக்குற பெருமாள் கொடுத்துருவோம். சரியா? சில வேலை வேண்டிய என்ன கேட்டா, அதுல இடையில ஒரு பேலன்ஸை வச்சு இவர் எடுத்துக்கொள்வது. இப்படியான விஷயங்கள் நிறைய நடக்குது. டெண்டர் மோசடி தான் இலங்கையில ஆக கூட. சரி, அது தொடர்பாக கூடுதலாக இப்ப விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருது. அவருங்க பாதைகள் அனுப்பிக்கிறது எல்லாம் கோடிக்கணக்கில் செலவுகள் ஏற்பட்டது. தேசிய மட்டத்தில் எல்லாம் பாடசாலை மட்டங்களில் கூட இந்த மாதிரி பிள்ளைகள் இடம்பெறலாம். இந்த மாதிரி பிள்ளைகள் இடம்பெறாமல் இருக்கும். சரியா? நாங்கள் பொருட்களை கொள்வன செய்யற போது கூட என்ன செய்யணும்? நீங்க SDS காசை பயன்படுத்தியோ எஸ்டிபிஎஸ் காசை பயன்படுத்தியோ பொருட்களை கொள்வன செய்யற போது நீங்க என்ன செய்யணும்? ஹலோ, எந்த நிதி பிரமாணத்தில் 5 இடத்துல கொட்டேஷன் கால் பண்ணணும். நிதி பிரமாணத்தில் இருக்கு என்னன்னு கேட்டா, முடிந்த அளவு சிக்கனமாக அரசு நிதியை பயன்படுத்தணும். SDS நிதியும் அரசு நிதி தான். பொது நிதி அனைத்தும் அரசு நிதியாக கருதப்படும். ஒரு அரசு நிதியை பயன்படுத்துகின்ற பொழுது என்ன செய்யணும்னு கேட்டா, சிக்கனமாக பயன்படுத்தணும். அரசு நிதியை சிக்கனமாக பயன்படுத்தணும் தாபனம் நிதி பிரமாணத்தில் இருக்கு. அடுத்து ஒரு சிறு தொகையேனும் சொந்த தேவைக்காக பயன்படுத்த முடியாது. சரியா? ஒரு அதிபர் என்ன செய்தார்னு கேட்ட, எனக்கு தெரிஞ்ச ஒரு அதிபர் இப்ப ஆரம்ப காலத்துல குணநல வளம் என்று ஒரு அக்கௌண்டே தனியா இருந்துச்சு. சரியா? அதுக்கு லட்சக்கணக்கில் காசு வரும் எல்லா ஸ்கூலுக்கும். சரியா? லட்சக்கணக்கில் காசு குணநல வளத்துக்கு கொண்டு வந்துகிட்டு வந்துச்சு. அப்ப அவர் என்ன செய்வார்னு கேட்டா, வெள்ளிக்கிழமை செக்கம் மாத்துவார். அவர் ஒரு பிசினஸ் மேனும் கூட, அதிபர். அதே ஒரு வர்த்தகத்திலே ஈடுபடும். வெள்ளிக்கிழமை காசை வெள்ளியை மாத்தி போட்டு என்ன செய்வார்னு கேட்டா, தன்னுடைய சொந்த தேவைக்காக பயன்படுத்தி போட்டு திங்கக்கிழமை டிபாசிட் பண்ணிடுவாரு. அவர் காசை எடுத்தாரு, காசை டிபாசிட் பண்ணிடுறாரு. அவருடைய மனசாட்சியின்படி என்ன சொல்ல அவர் நினைக்கிறாரு? அவர் என்ன நினைக்கிறார்? திரும்ப வச்சிட்டோம் நினைப்பாரு. நான் மட்டும் மோசடி செய்யல, காசை எடுத்தேன், ஆனா என்ன செஞ்சேன், காசை மறுபடியும் பேங்க்ல டிபாசிட் பண்ணிட்டேன். சரியா? நாங்க பல ஸ்கூலுக்கு கஷ்டப்படுறேன் நானே, காசை நான் மோசடி செய்ய சும்மா தானே சனி பேங்க்ல அந்த காசு இருக்குது, அதை எடுத்து பயன்படுத்தி போட்டு நான் எந்த வஞ்சகமும் செய்யலன்னு. ஆனா உண்மையில என்ன அது மோசடி, பாரிய நிதி மோசடி. நிதி பிரமாணத்தில் சொல்லிருக்கு, ஒரு சிறு தொகை நிதியை கூட சொந்த தேவைக்காக பயன்படுத்த முடியாது. இப்படியான வேலைகள் உங்களுடைய ஏரியாவை கூட நடந்திருக்கலாம். ஸ்கூல் காசு எடுத்து கடன் கொடுத்த சரித்திரமும் இருக்கு சார். அப்படியும் இருக்கு. ஏன்னா எடுத்து கடன் கொடுத்து போட்டு பிறகு வட்டியும் பெற்றுக்கொண்டு அப்படி செய்யறவங்க இருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப கவனமா இருக்கும். அதெல்லாம் உடனே ஆடிட் வந்தா உடனே குடிச்சிருவாங்க. ஏன்னு கேட்டா, அந்த குவாலிட்டி இன்புட் அக்கௌண்ட் இருந்த காலத்துல, குவாலிட்டி இன்புட்டுக்குன்னு தனி அக்கௌண்ட் இருந்த காலத்துல டிபாசிட்ல ஒன்று இருக்காது. ஏன் டிபாசிட்ல ஒன்று இருக்காது? கவர்மெண்டால வர சார், கவர்மெண்டால தான் டெபாசிட். எங்க அக்கவுண்ட்ல டிபாசிட் பண்றது டிபார்ட்மெண்ட் தான். அங்க என்ன மட்டும் இருக்கும்? வித்ட்ரா மட்டும் தான் சார். வித்ட்ரா மட்டும் தான் இருக்கும். ஆனா அந்த ஸ்கூல்ல போய் பார்க்கற டிபாசிட்டும் இருக்கு. அப்ப உடனே ஆடிட் பண்ணிடுவாங்க. டிபாசிட் வர முடியாது. டிபாசிட் இருக்குன்னு பார்த்து அங்க தேடி பார்த்தால் அவரு செக்க மாத்தி இருக்காரு. சரியா? அவர் எப்படி செக் மாத்துறேன்னு கேட்டா, அந்த சில கஷ்ட பிரதேச பாடசாலைகள்ல சில பஸ் சர்வீஸ் ரொம்ப குறைவு தானே. சரியா? பஸ் ரொம்ப தூரத்துல வர்றத காணுவார். ஆனா ஸ்கூல் விட்டு டீச்சர் மாதிரி என்ன செய்வாங்க, பஸ்க்கு ஓடுறதுக்கு ரெடியா இருப்பாங்க. என்ன அந்த நேரத்துல என்ன செய்யறது? சிக்னேச்சர் வாங்குறது. சரியா? நான் உங்களுக்கு தில்லுமுழுக்கு ஐடியா சொல்ற மாதிரி இருக்குன்னு தெரியணும். கேட்டா நடந்த விஷயத்துக்கு சொல்றது அப்படியெல்லாம் செய்யக்கூடாது. சரியா? சரியா? அப்ப அப்படியே சிக்னேச்சர் வாங்கி டீச்சர் சைன் பண்ணுங்கன்னு சைன் பண்ணிட்டு போறது. நிறைய பேர் நினைக்கிற இடம் செகண்ட் சிக்னேச்சர் இருக்கு இல்லையா, அதை வந்து சும்மா சிம்பிளா நினைச்சுக்கோங்க. சரி, ஹலோ, எக்ஸ்கியூஸ் சார், கிளாஸ் ரூம்ல இருக்கேன்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். எக்ஸ்கியூஸ் சார், அந்த செகண்ட் சிக்னேச்சர் தான் சார் மோஸ்ட் பவர்ஃபுல். ஏன்னா அதுதான் கட்டுப்படுத்துறது. செகண்ட் சிக்னேச்சர் என்ன சொல்றாருன்னு கேட்டா,
முதல் கையொப்பம் இடுறதுக்கு அதிகாரம் இருக்குன்னு கையொப்பம் இடுறாங்க. அதுக்கு ஒரு சாட்சிக்கான கையொப்பம். சரியா? நீங்க வங்கி விஷயங்கள் படிப்பீங்க. செகண்ட் சிக்னேச்சர் நோக்கம் என்னன்னு கேட்டா, முதலாவது கையொப்பம் இடுபவர் பாடசாலையை பொறுத்தவரை முதலாவது கையொப்பம் இடுறவர் யாரு? அதிபர். இரண்டாவது கையொப்பம் இடுறவர் பொருளாளர். அதிபர் கையொப்பம் வச்சா பிறகுதான் பொருளாளர் கையொப்பம் வைக்கணும். அதிபர் வச்ச பிறகுதான் வைக்கணும். சில பாடசாலைகள்ல இவர்கிட்ட வாங்கி கொண்டு பிறகு வைப்பார். சில இடங்கள்ல வந்து நாங்க என்ன செய்யணும் கேட்டா, நாங்க அதிபர்களுக்கு மதிப்பு கொடுக்கணும், மரியாதை கொடுக்கணும், அவர் நிறுவனத்தின் தலைவர். இருந்தாலும் சில ஸ்தாபன கோப்பை நிதி பிராணங்களை மீறுற மாதிரி நாங்க நடந்து கொள்ளக்கூடாது. அவர் எங்களை காப்பாற்ற மாட்டேங்குது. என்ற அனுபவத்துல நிறைய பாடசாலைக்கு விசிட் பண்ண போது, பலரையும் கண்ட போது அறிஞ்ச விஷயங்கள். செகண்ட் சிக்னேச்சர்ல பாதிக்கப்பட்ட நிறைய பிரதி அதிபர்கள் இருக்காங்க. சரியா? இப்போ நீங்க இதுல அதிபர்களும் இருப்பீங்க, பிரதி அதிபர்களும் இருப்பீங்க. அதனால அப்படியெல்லாம் ஏற்படாத மாதிரி நீங்க பார்த்துக்கணும். சரியா? பொருளாளர் வந்து ஆசிரியர்கள் ஒரு ஆள் தனி சார் இருக்கணும். அப்படி ஒரு அதுல ஒரு குழப்பம் இருக்கு சார். கட்டாயமாக பொருளாளர் ஆசிரியர் ஒரு தான் இருக்கணும். ஏன் சொல்லுங்க பாப்போம். கணக்குடகு ஸ்கூலுக்குள்ள எந்த நேரமும் பார்க்கக்கூடிய இருக்கும். அவர் அரசாங்க ஊழியர் தானே. பெற்றோர் வந்துட்டு என்ன செய்யலாம்? பெற்றோர் சைன் பண்ணி சமூகத்தில் உள்ள ஒருத்தர் இல்ல சார், நான் அதை கேட்கல. பிரதி அதிபர், உதவி அதிபர், அதாவது அதிபர் சேவையில் உள்ளவர்கள் பொருளாளராக இருக்கலாமா, இல்ல ஆசிரியர் சேவையில் உள்ளவர்கள் தான் இருக்கணுமா? இல்ல அது பிரச்சனை. அது எஸ்டிஎஸ்ல நீங்க தீர்மானிக்கிறது தானே. ஓகே சார். எஸ்டிஎஸ்ல தான் நீங்க பொருளாளர் தெரிவு செய்வீங்க. அப்படி தெரிவு செய்யற போது பெற்றோரை தெரிவு செய்ய முடியாது. என்ன சார், அந்த இதுல சேக்குலர்ல இருக்கே ஆசிரியர் குலாத்தில் இருந்து ஒருவர் பொருளாளராக இருக்க வேண்டும் என்றுதான் இருக்கு கட்டாயமா. ஆசிரியர் குலத்துல பிரதி அதிபரும் இருக்கலாம் தானே, பிரச்சனை இல்ல. அத நாங்க சொன்னதுக்கு அதை ஏற்றுக்கொள்ளல சார். அதான் நான் கேட்கிறேன். நோக்கம் என்னன்னு கேட்டா, பெற்றோரை பொருளாளரை போட்டு அவருக்கு பொறுப்பு இல்லையே. அவரு எதுக்குமே வகை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவருக்கு எதிராக இன்கொயரி பண்ணவும் முடியாது. சரியா? அவரு சிக்னேச்சர் பண்ணி போட்டு விலைக்கும் இருக்கலாம். நிதி விடயங்களும் ஒரு அரசு ஊழியரே சம்பந்தப்படுங்கிறது தான் கருத்தப்படும். சில சுற்றுமுறை வாசிக்கிற போது உங்களுக்கு சில பிரச்சனைகள் ஏற்படும். என்ன அர்த்தம் என்னன்னு தெரியாம இருக்கு. நீங்க போய் டிபார்ட்மெண்ட்ல கேட்டா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு கருத்து சொல்லுவாங்க. நான் கேட்டா நான் ஒரு கருத்து சொல்லுவேன். சரியா? அப்ப நீங்க சிக்கல் இல்லாம இருந்து கொள்ள பார்ப்போம். இந்த எஸ்டிஎஸ் போன்ற சுற்றுமுகங்கள்ல எஸ்டிஎஸ் சுற்றுமுகங்கள், சுற்றுமுகங்கள்ல சில விடயங்கள் சிக்கலாக இருக்கும். சரியா? அந்த மாதிரி நேரத்தில் நீங்க அதை இலவா விளையங்கள் நீங்க உறுதிப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. சரியா? பாரு, நீங்க ஆசிரியர் குலத்துல ஒரு ஆள் எடுத்தா சரி. உங்களுக்கு டவுட் வருது, பிரதி அதிபரும் வரலாமான்னு யோசிக்கிறீங்கன்னா, ஹலோ பிரதி அதிபர் இல்லாட்டி உதவி அதிபர் இருக்கலாமா? அப்ப டிபார்ட்மெண்ட்ல போய் கேட்டா அவங்க என்ன சொல்லுவாங்க? இருக்கலாம்னு சொல்லுவாங்கன்னா, சிலர் இருக்கலாம்னு சொல்றாங்க, சிலர் இருக்கலாம்னு சொல்றாங்க. அப்ப நீங்க என்ன முடிவெடுப்பீங்க? இருக்காம இருக்கிறது பெட்டர் சார். டீச்சரே போட்டுட்டா விஷயம் முடியும். எக்ஸ்கியூஸ் சார். ஹலோ சார், எக்ஸ்கியூஸ். வெளிப்படை தன்மை ஒன்றும் நேர்மை தன்மை ஒன்றும் இருக்கணும்னு சொன்னா கட்டாயம் பிரின்சிபல் அவருடைய தரத்துல இருக்க ஒருத்தரையே பொருளாளரா போடாம ஆசிரியர் குலத்துல இருந்து செலக்ட் பண்றது சரியா இருக்கும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் சார் சொன்ன மாதிரி, இந்த இப்ப புதுசா சர்க்குலர் வந்திருக்கு. கிரேட் 1 6க்கு அட்மிஷன் எடுக்கையில அவங்க அமைச்சால சொல்லப்பட்ட அந்த தொகையை மட்டும்தான், பாடசாலை அபிவிருத்தி சங்க கட்டணம், வசதி கட்டணம், இதை தவிர வேற எதுவும் அறவிடப்பட முடியாதுன்னு அதுலயே சர்க்குலர்ல சொல்லியிருக்காங்க. பழைய மாணவர் சங்கத்தோட சம்மந்தப்படுத்தி அந்த அக்கௌண்ட்டுக்கு காசு போட சொல்லி எல்லாம் சில ஸ்கூல்ல செய்யறாங்களாம். இப்ப நான் படிச்சதுல கேள்விப்பட்டேன் சார், பழைய மாணவர் அக்கௌண்ட்டை வந்து ஒடிட்டு வந்து சர்ச் பண்ண முடியாதான் சார். அப்போ சார் சொன்ன மாதிரி இந்த அரசு ஊழியர்கள் அப்படிங்கிறவங்க ரொம்ப முக்கியமானவங்களா இருக்காங்க சார் இந்த கணக்காய்வோட சம்பந்தப்பட்டதுல. பழைய மாணவர் சங்கத்திரத்தை கணக்காய்வு செய்யறதுக்கு அதிகாரம் இருக்கு சார். ஏன்னா அதுல உத்தியோகபூர்வ தலைவர் வந்து பாடசாலையின் அதிபர். அதனால கணக்காய்வுக்கு அதிகாரம் இருக்கு சார். ஆல் பாஸ் பீப்புள் பிபிஏட அக்கவுண்ட் செக் பண்றது. பழைய மாணவர் சங்கம் வந்து ரெண்டு விதமா செய்யலாம். ஒன்று சுற்றுரூபம் பண்றது. சுற்றுரூபத்தின்படி பழைய மாணவர் சங்கங்களை அமைச்சு கொள்ளலாம். சுற்றுரூபத்தின்படி அதிபர் தான் அதுக்கு தலைவரா இருப்பார். சரியா? அங்க சில வேளை பழைய மாணவர் சங்கத்தில பொருளாளர் சில வேளை பழைய மாணவராக இருந்தாலும் அதிபருக்கு தான் அங்க கூடுதலான பொறுப்பு இருக்கு. அதிபர் கையொப்பம் வைக்கணும் கட்டாயமாக அப்படின்னு. இன்னொரு வகையில பழைய மாணவர் சங்கங்களை அமைச்சு கொள்ளலாம்.
அது ஒரு சிவில் அமைப்பாக பல்வேறு பழைய மாணவ சங்கங்களை அமைச்சு கொள்ளலாம். சரியா? அதுல அதிபர் தான் தலைவராக இருக்கணும் கட்டாயம். அது ஒரு என்ஜிஓ மாதிரி வேண்டிய மாதிரி ஒவ்வொரு பெஞ்சுக்கும் பழைய மாணவ சங்கங்களை அமைச்சு கொள்ளலாம். பாருங்க, சில பழைய மாணவ சங்கங்கள் வெளிநாடுகள் எல்லாம் இருக்கு, பல நாடுகளின் கிளைகள். சரியா? அது வந்து ஒரு என்ஜிஓ மாதிரி, அதுக்கு யாரும் பொறுப்பு இல்லை. சரியா? பெரும்பாலும் அந்த ரெண்டு விதமாக பழைய மாணவர் சங்கத்தை அமைச்சு கொள்ளலாம். நீங்க சொல்ற மெயின் பாயிண்ட் என்னன்னு கேட்டா, ஒரு பொருளாளர் எஸ்டிஎஸ்ல பெற்றோரா இருக்கக்கூடிய காரணம் கேட்டா, பெற்றோர் வந்து பொறுப்பு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அதனாலதான் பொருளாளர் கேட்டா ஆசிரியர் குழாத்துல இருக்கும்னு சொல்றோம். இப்ப பாருங்க, இலங்கையில அரசியல் யாப்புல கூட சில விளக்கங்கள் இல்லாம இருக்கு. இலங்கையில அரசியல் யாப்புல விளக்கம் இல்லைன்னு சொன்னா என்ன செய்வாங்க? பார்லிமெண்டத்தில் எம்பிமார்களுக்கோ அமைச்சர்களுக்கோ அரசியல் யாப்பில் உள்ள ஒரு சொல் தொடர்பாக அவருக்கு போதிய விளக்கம் குழப்ப நிலை இருந்தால் அவங்க என்ன செய்யலாம்? நீதிமன்றம் போவாங்க சார். அவர் உயர் நீதிமன்றத்துக்கு நாடுவாங்க சார். உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றமே உச்ச நீதிமன்றத்தில் அதுக்கான விளக்கம் கோருவாங்க. அது அவங்க தான் சொல்லுவாங்க. உச்ச நீதிமன்றம் தான் விளக்கம் கொள்ளும், இதுதான் அப்படின்னு சொல்லி. நீங்க நிறைய நியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அரசியல் யாப்புலையோ ஒரு சட்டத்திலேயோ என்ன சரி சில தெளிவின்மை ஏற்படுமா இருந்தால் அர்த்தம் கற்பிக்கிறது உச்ச நீதிமன்றமாக இருக்கு. அதே மாதிரி எங்களுக்கும் சில சுற்றுப்பங்கள்ல சில விளக்கம் இல்லாம இருக்கும். அந்த மாதிரி நேரத்தில் நாங்க போயிட்டு சரி உச்ச நீதிமன்றத்துக்கு போயிடாது, நீங்க போய் டிரெக்டர்கிட்ட தான் கேட்போம். அப்போ டிரெக்டர் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்று சொல்லுவாங்க. சரி, அப்ப சுற்றுப்பதற்கு வேண்டி பல கருத்து சொல்ல முடியாது. அப்ப நாங்க சிக்கல் ஏற்பட முடியாத மாதிரி வச்சுக்கொள்ளணும். நம்ம சேர் ஒருத்தர் சொன்னா அதனை விளக்கம் ஆசிரியர் குழான்னா ஆசிரியர் குழாத்துல இருந்து எடுக்கலாம். சில நேரத்துல இருக்கும் என்னன்னு கேட்டா, அதுல இருக்கும் பெற்றோர் ஆசிரியர் அல்லாத பெற்றோர்களை தெரிவு செய்யுங்கன்னு சொல்லி. அப்படி இருக்குதானே? அதாண்டு பழையமான எஸ்டிஎஸ்க்கு ஆசிரியர்கள் எத்தனை தெரிவு செய்யணும், பெற்றோர்கள் எத்தனை பேரை தெரிவு செய்யணும், பெற்றோர்களை தெரிவு செய்யற போது அல்லது பழைய மாணவர்களை தெரிவு செய்யற போது பெற்றோர் அல்லாத பழைய மாணவர்களை தெரிவு செய்யணும். 25% இருக்கணும் சார். ஆசிரியர்கள் பெற்றோரான ஆசிரியர் 25, மற்றது 75%. அப்ப அதெல்லாம் மட்டும் நாங்க என்ன செய்யணும்? அப்ப அதெல்லாம் சிலருக்கு வந்து வெவ்வேறு விதமான அர்த்தம் கற்பிக்கிறோம். அப்படிலாம் கற்பிக்காம சரியாது. நாங்க அந்த சுற்றுப்பத்தை பேஸ் பண்ணியே அதுக்கான முடிவை எடுத்துக்கொண்டா நல்லா இருக்கும். சரியா? சரி. அப்ப நாங்க ஏழை விற்பனை செய்யற போது அந்த முறையாக அந்த ஏழை விற்பனை செய்ய பார்க்கணும். எல்லாம் டாக்குமெண்ட்ரி எல்லாம் ரெடியா இருக்கும். நடவடிக்கைகள்ல சில வேலை என்னென்ன சரி, சில வேலை பிள்ளைகள் ஏற்பட்டிருந்தாலும் நீங்க டாக்குமெண்ட்ரி எதையும் சரியா ப்ரூஃப் பண்ற மாதிரி எதையுமே வச்சிருக்கோம். நிதி விடயங்களை கட்டாயமாக அதிபர் மட்டும் கையொப்பம் விடக்கூடாது. சரியா? சாட்சிக்கு பலருடைய கையொப்பம் இருக்கும். சரி, அதே மாதிரி இந்த வவுச்சர்லையும் பலருடைய கையொப்பம் இருக்கிற மாதிரி இருக்கும். அப்ப அதிபர் மட்டும் அங்க வகை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம இருக்கும். அடுத்து மாற்றல் சொன்னா வேறு பாடசாலையில் இருக்க பொருட்களை மாற்றி அமைக்கிறது. அதுக்கு என்ன செய்யணும்? அதையே இப்படி மாற்றும். அதுக்கும் அந்த வழங்கல் கட்டளை அந்த அது பாவிக்கணும் சார். 219 அது பயன்படுத்தணும். அடுத்து அதிபர் வேற ஒரு மாற்றினா எங்க மாற்றுவோம்? வேற நிறுவனங்கள், அப்படி அரசு நிறுவனங்களுக்கு தான் மாற்றணும். வேற அரசு நிறுவனங்களுக்கு மாற்றலாம். குறிப்பா சொல்ல போனா வேறு பாடசாலைக்கு தான் மாற்றுவோம். வேறு பாடசாலைக்கு மாற்றும்போது ப்ரொசீஜர் ஏற்கனவே சொன்னேன். அந்த அதிபர்கிட்ட கடிதம் இருக்கணும். அடுத்து வளைய கல்வி பணிப்பாளருக்கான அனுமதி கொடுத்திருக்கணும். அதன் பிறகு நாங்க ஒரு பொருட்களை அந்த பாடசாலைக்கு மாற்றணும். பெற்றுக்கொண்டதாக அந்த அதிபர்கிட்ட கடிதம் பெறணும். அதை ஃபைல் பண்ணி வைக்கணும். பிறகு அந்த கடிதத்தின்படி வளைய கல்வி பணிப்பாளர் கடிதத்தின்படி இலக்கமிட்டு இன்வென்றது கழிக்கணும். சரியா? இவ்வளவு விடயங்கள் தெரிஞ்சா போதும். இன்றைய செஷனுக்கு கொடுக்கப்பட்ட விடயம் சரியா 12ல இதுதான் இருக்கு. நம்மளுக்கு வாய்ப்பு வந்து இன்வென்ட்ரி புக் 44. அதை பத்தி உங்களுக்கு தெரியும் தானே? இன்வென்ட்ரி புக் 44ல எது விதப்பதிவும் மூலதன பொருட்கள் பாடசாலையில் உள்ள அது மூலதன பொருட்களோட பண்புகள் எவைன்னு கேட்பாங்க. அது உங்களுக்கு தெரியும் தானே? மூலதன பொருட்களோட பண்புகள் எவை? நீண்ட காலம் பயன்படுத்தக்கூடியது,
தேய்வடையக்கூடியது. சரியா? அப்படி ஒரு ஒரு வினா கேட்குள்ள 4-5 பாயிண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி தான் புள்ளி இருக்கும். சரியா? அடுத்து இன்வென்ட்ரியில பதிகிற பொருட்களாக இருக்கும். அப்ப இன்வென்ட்ரி வந்து எத்தனை வகையான இன்வென்ட்ரி காணப்படும்? 2 வகை. சப் இன்வென்ட்ரி. அதுக்கான விளக்கமும் தெரியும். மாஸ் இன்வென்ட்ரினா என்ன? பாடசாலை கிடைக்கக்கூடிய சகல பொருட்களை பதிகிறது. சப் இன்வென்ட்ரிங்கிறது வேறு ஒரு ஒப்படைப்பு. சயின்ஸ் டீச்சருக்கு போயிட்டு சயின்ஸ் சப் இன்வென்ட்ரியில பதிஞ்சு போட்டு தான் கொடுப்போம். ரைட், அது தெரியும். அடுத்து ஸ்டாக் புக் என்ன? ஸ்டாக் புக்கோட இலக்கம் என்ன? விளங்கல சார். ஸ்டாக் புக்கோட இலக்கம் என்ன? G 198. 198. ஸ்டாக் புக்க தமிழ்ல என்ன சொல்லுவோம்? நுகர்வு பொருள் பதிவேடு. நுகர்வு பொருள் பதிவேடு. இருப்பு புத்தகம் சொல்றது. இருப்பு புத்தகம் சொல்றது. இருப்பு புத்தகத்துல என்ன பதியப்படும்? ஒரு வருடத்துக்கு குறைந்த பாவனையில் உள்ள பொருட்கள், காகிதாதிகள், பொருட்கள் பயன்படுத்துகிறோம். நுகர்வு பொருட்கள் ஒரு 3 சொல்லுங்க பார்ப்போம். காகிதாதிகள், அடுத்தது மண்ணெண்ணெய், அந்த மாதிரியான விடயங்கள், இரசாயன பொருட்கள், சில திரவங்கள், ரசாயன பொருட்கள் போன்றவை அழியக்கூடிய அனைத்தும் தான் நாங்கள் சொல்ல நுகர்வு பொருட்கள். அப்போ போர்டம் செய் அதுக்கு ஸ்டாக் புக் நீங்க எப்படி மெயின்டைன் பண்ணுவீங்க? படிவத்தின் படிதான் சார். அந்த எப்படி அதை வாங்குறோம், கொள்வனவு செய்த உடனே அதுல வரவுல வைப்போம். அதுக்கப்புறம் யாருக்கு இஷ்யூ பண்ற மெண்டத்தை எழுதி அதுல அங்கால குறைச்சு கொண்டே போவோம் பேலன்ஸ்ல. சரி, நீங்க சொன்ன விஷயம் சரி. ஸ்டாக் புக் மெயின்டைன் பண்றது ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பக்கத்தை பயன்படுத்தும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பக்கம் பயன்படுத்தப்படும். ஸ்டாக் புக் எத்தனை நிரல்கள் காணப்படும்? காகிதாதிகள், பிரிஸ்டல் போர்டு ஒரு பக்கம், பிரிஸ்டல் போர்டுக்கு ஒரு பக்கத்தை பயன்படுத்தினீங்க. சரியா? அதுல நிரல் இருக்கும், பெற்றுக்கொண்டது என்ன டேட்டை போட்டு பெற்றுக்கொண்டே போடுவீங்க. அடுத்த நிரல் என்ன இருக்கும்? அடுத்த நிரல் வழங்கியது இருக்கும். பெற்றுக்கொண்டது 50. சரியா? வழங்கியது 30. அடுத்த நிரல் என்ன இருக்கும்? நிலுவை, மீதி இருக்கும். நிலுவையாக மீதி இருக்கும். அப்படிதான் பயன்படுது. கட்டாயமாக ஸ்டாக் புக் வந்து ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பக்கங்கள் பயன்படுத்தப்படும். சரி, பெற்றுக்கொண்டவை முதலாவது நிரல் இருக்கும், வழங்கியது 2வது நிரல் இருக்கும், நிலுவை 3வது நிரல் இருக்கும். திகதி இருக்கும் சார். திகதி முதலாவது இருக்கும். திகதி இருக்கும். திகதி, பெற்றுக்கொண்ட நிறுவனம் எல்லாம் இருக்கும். அப்போ ஸ்டாக் புக்கும் அப்படிதான் நாங்க பயன்படுத்தணும். அப்போ ஸ்டாக் புக்கையும் ஓடி பார்க்கலாம். ஸ்டாக் புக்கில் உள்ளபடி நுகர்வு பொருட்களும் இருக்குதான்னு சொல்லலாம். சரியா? அப்ப அதையும் நாங்க சரியாக மெயின்டைன் பண்ணணும். சரியா? அப்ப நாங்க ஸ்டாக் புக்ல உள்ள பொருட்களை யாருக்கு கொடுக்கிறோம்? பகுதி தலைவர்கள், ஆசிரியர்கள், ஏனைய அந்த கற்றல் அலகுகளுக்கான. அப்ப கொடுக்கிற போது நாங்க என்ன வார்த்த இறுதியில என்ன செய்யணும்? அந்த கண்ட்ரோல் லெஜர் ஒன்று வச்சிருப்போம் சார். அதுல 15 தான் கொடுப்போம். அவர் பெற்றுக்கொண்ட பொருட்கள் அவர்கிட்ட எவ்வளவு மீதி இருக்குன்னு பார்க்கணும். என்ன சார், ஏன் அது தேவைப்படுது? அடுத்த வருடத்துக்கான தேவை பட்டியல் தயாரிக்கிறதுக்கு நம்முடைய இருப்புல கையிருப்புல உள்ள விடயத்தை எடுத்துக்கொள்றோம். அடுத்த வருஷம் தேவை பட்டியல் தயாரிக்கிற போது சில வேலை செக்ஷன் லெட்டர் டீச்சர்ஸ் என்னென்ன பொருட்கள் இத்தனை பிஸ்டல் போர்டு தேவைன்னு சொல்லுவாங்க. நாங்க அவ்வளவையும் என்ன செய்யணும்? 100 பிஸ்டல் போர்டு தேவைப்படும். சில வேளை எங்களுக்கு அங்கே ஸ்டாக்ல 50 இருந்தாலும் இருக்கும். அப்ப இன்னும் எத்தனை தேவை? எங்களுக்கு 50 தானே தேவை. இப்ப நாங்க கவனம் எடுக்கலன்னா நாங்க எத்தனைக்கு அப்ளை பண்ணுவோம்? 100க்கு அப்ளை பண்ணுவோம். அப்ப வீண் தானே. அதனால ஸ்டாக் புக்ல இந்த விடயங்களை எல்லாம் கவனிக்கும். நாங்க மற்றவர்களுக்கு ஒப்படைச்சதோட விஷயம் முடிஞ்சு நினைப்புரியாது. வருட இறுதியில பார்ப்போம். அப்படி பார்த்து என்ன செய்யணும்? நாங்க யார்கிட்ட ஒப்படைச்சோமோ அது அவர்கிட்ட இருந்தா என்ன செய்யணும்? மீதியை பெறணும் சார். அது மீதியை பெறலாம். மீதியை பெற்று ஸ்டாக் புக்ல பதிஞ்சு சரி தேவை பட்டியலுக்கும் இடைக்குள்ள வித்தியாசத்தை பார்த்து வித்தியாசத்தை பெற்றுக்கணும். ஸ்டாக் புக் பதிகிற விடயத்துல நாங்க ரொம்ப கவனமா இருக்கோம். இன்வென்ட்ரி எப்படி மெயின்டைன் பண்றீங்க? இன்வென்ட்ரியோட வடிவம் உங்களுக்கு தெரியும் தானே? திகதி இருக்கும், விபரம் இருக்கும், அங்கால என்ன இருக்கும், பல நிரல்கள் இருக்கும். என்ன இன்வென்ட்ரியில ஒரு பக்கத்துல பல பொருட்களை பதியலாம். என்ன
வகைக்கேற்ப அதை எடுக்கலாம் சார். இரும்பு பொருட்கள் அதுக்கு ஒரு பக்கத்தை யூஸ் பண்ற மாதிரி ஒரு நிரல் பக்கத்தை எடுக்கலாம், ஒரு நிரல் எடுக்கலாம். ஏன்னா இன்ஃபென்ட் சேர்ஸ் ஒவ்வொன்றைக்கு நாங்க பதிவோம். ஒரே சில பாடசாலையில போய் பார்த்தா ஒரே பொருள் பல பக்கங்கள்ல பதியப்பட்டிருக்கும். அப்படி பதியலாம், அப்படி பதியக்கூடாது. ஒரே பொருள் பல பக்கங்கள்ல பதியப்பட்டிருக்கும், அப்படி பதியக்கூடாது. சரியா? ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பக்கம் அல்லது ஒரு நிரலை பயன்படுத்தினா சரி. அந்த அடிப்படையில் தான் நீங்க இன்வென்ட்ரியை நாங்க பதியோடும். அப்ப இன்வென்ட்ரி மெயின்டெனன்ஸும் ரொம்ப முக்கியம். அப்போ உங்களுக்கு சிலபஸ்ல இருக்கு இன்வென்ட்ரியை பத்தி தெரிஞ்சு கொள்ளணும், அது ஓகே. இன்வென்ட்ரி வந்து E44 இன்வென்ட்ரியில என்னென்ன பொருட்கள் பதியப்படும் அப்படிங்கிற விஷயம் தெரியணும். வருடாந்தம் அது பேலன்ஸ் பண்ணப்படுங்கிற விஷயம் உங்களுக்கு தெரியணும். சரியா? இன்வென்ட்ரியில எப்படி பொருட்கள் பதியப்படணும் அப்படிங்கிறது தெரியணும். இன்வென்ட்ரியில அதிபருக்கு பதிகிறதுக்கான பக்கம் எந்த அதிகாரம் இருக்குன்னு தெரியணும். கழிக்கிறதுக்கான அதிகாரம் அதிபருக்கு வந்து இல்லை, டிபார்ட்மெண்ட் அதிகார கடிதத்தின்படி தான் அவர் கழிக்கலாம். இந்த விஷயங்கள் தெரியணும். இன்வென்ட்ரியை பத்தி மேலதிகம் வேற எதுவும் உங்களுக்கு தெரியும்? இன்வென்ட்ரியை பத்தி வேற என்ன நீங்க சொல்லலாம்? மாஸ்டர் சப்மிட் பண்ணி இருக்கலாம். அடுத்து அதெல்லாம் ஒரு பொறுப்பானவர்கிட்ட இருக்கணும் கட்டாயமாக. ஏன்னா இன்வென்ட்ரி வந்து ஒரு நிதி ஆவணம் தானே, பொறுப்பாக இருக்கணும். அடுத்து ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எழுதுவோம் சார். அதுல அந்த கணனியன்ஸ்னா அது என்ன மாடல், அது நம்பர். வெரி குட். கட்டாயமா சும்மா அப்படி நிறைய பேர் நடந்திருக்கு. சில என்ன கேட்டா ஒரே பொருள் வந்து பல தரத்தில் இருக்கலாம். என்ன உதாரணமாக ஒரு மண் வட்டி அதுகள் கூட பல வடிவங்கள்ல இருக்கலாம், என்ன பல அளவுகள்ல இருக்கலாம். சும்மா பொதுவா எழுதுனா என்ன நடக்கும்? பொதுவா எழுதுனா மோசடிகள் செய்யலாம். என்ன கட்டாயமான பொருட்கள வியாபார பொருள் பேர் எழுதணும், அல்ல அளவுகள் எழுதணும், ஏன்னா அட குறியீடுகள் அதெல்லாம் போடுறது கட்டாயமா. ஒரே பொருள் பாருங்க, சும்மா பொருளை மட்டும் எழுதி செய்வதாக. பொருள் எழுதுனா அது பல்வேறு அதே பொருள் பேருள்ள பல்வேறு சரி அளவுள்ள பல்வேறு குறியீடுள்ள பொருட்கள் இருக்கலாம். குறியீடும் அளவும் கட்டாயமா குறிப்பிடப்படும். உதாரணமா ஒன்று சொல்லுங்களே பார்ப்போம். சும்மா டிவின்னு போடலாமா? தொலைக்காட்சி பெட்டி போடல சார். இப்போ ஸ்மார்ட் டிவி அப்படின்னு சொன்னா இப்போ 55 இன்ச்சஸ் டிவியை வாங்கிட்டு பிறகு நம்ம அதுக்கு பதிலாக 21 இன்ச்சஸ் கூட வச்சிடலாம் சார். அப்படியும் இருக்கு. அப்படி நடந்திருக்கு. சரியா? கட்டாயமா இன்வென்ட்ரி மெயின்டைன் பண்ணக்குள்ள அதை பார்க்கணும். நல்ல விஷயம். வேற என்ன பார்க்கணும்? இன்வென்ட்ரி பத்தி வேற என்ன தெரியும்? ஒரு சிலபஸ் இருக்கு. இன்வென்ட்ரி பத்தி வேற என்ன தெரியும்? அந்த பொருள் வாங்கின அந்த விவரங்கள் எழுதுவோம் சார். வவுச்சர் நம்பர், செக் நம்பர். அடுத்தது நன்கொடையா கிடைச்சா நன்கொடை படிவத்திர அந்த இலக்கம். அதெல்லாம் எங்க எழுதுவீங்க? இன்வென்ட்ரியில விவரத்துல போடுவோமே சார். விவரத்துல செக் நம்பர்ல போடணுமா? பொருள் தொடர்பான விவரங்கள் தான் போடணும். இன்வென்ட்ரியில போடணும். பொருள் தொடர்பாக எத்தனை இன்ச் டிவின்னு சொல்லி, சரியா? இது என்ன பிராண்ட், சோனியா, நேஷனலா, அந்த மாதிரி விடயங்கள் தான் போடணும். சரியா? அளவிற்கு மங்கால எத்தனை யூனிட்னு சொல்லி பொருள் அடக்கத்துல போடணும். அண்ட் பிராண்ட், சரியா, அளவு, சரியா, இத்தனை இன்ச் அந்த மாதிரி விடயங்கள் இருக்கு. வேற இன்வென்ட்ரி சம்பந்தமா வேற எதுவும் நாங்க தெரிஞ்சுக்கணும்? எக்ஸ்கியூஸ் சார், இன்வென்ட்ரி புக்ல சார் இப்போ அவங்க கழிக்கிறதுக்கு வந்து அவங்க ஸ்கூல்லயே வந்து கழிக்கணுமா சார்? நம்ம புக்கை ஜோனலுக்கு கொண்டு போகலாமா சார்? இன்வென்ட்ரி வந்து என்னன்னு கேட்டா ஒன்று சில வேளை அவங்களே வந்து கழிப்பாங்க. அப்படி இந்த லெட்டர் அவங்க லெட்டர் அனுப்பாங்க தானே. அவங்க கடிதம் அனுப்பினால் என்னென்ன பொருட்கள் அளிக்கப்பட்டிருக்கு அவங்க கடிதம் அனுப்பினால் அந்த கடித இலக்கத்தை போட்டு நாங்களே பதியலாம். பிரச்சனை இல்லை. சில வேளை அவங்களும் பதியலாம். சரியா? அந்த கடித இலக்கத்தை வச்சுக்கொண்டு நாங்களும் கழிக்க விடலாம். ஓகே சார். அனுமதி இல்லாம கழிக்க முடியாது. எனக்கு முன்னுள்ள அதிபர் செஞ்ச மாதிரி செய்ய முடியாது. சரியா? அனுமதி இல்லாம இதை செய்ய முடியும். வேற இன்வென்ட்ரி சம்பந்தமா வேற என்ன உங்களுக்கு? ஒவ்வொரு இன்வென்ட்ரிக்கும் இலக்கங்கள் இருக்கும். ஒரு பாடசாலை பெயர் இருக்கணும். என்ன இன்வென்ட்ரி, இன்வென்ட்ரிக்கான பெயர் இருக்கும். அதுக்கு இலக்கம் போட்டுருக்கோம். ஃபைல் நம்பர் மாதிரி இன்வென்ட்ரி நம்பர் இருக்கும்.
அந்த இன்வென்ட்ரி எல்லாம் எங்க நீங்க காட்டுவீங்க? பாடசாலை ஆவணங்களுக்கான ஒரு அட்டவணை இருக்கும் இல்லையா? பாடசாலை ஆவணங்களுக்கான அட்டவணை. அப்ப இன்வென்ட்ரிக்கான ஒரு அட்டவணை இருக்கும். அந்த இன்வென்ட்ரிக்கான அட்டவணை எல்லாம் எங்க இருக்கணும்? அந்த அட்டவணையில என்ன இருக்கணும்? எல்லா இன்வென்ட்ரியும் இருக்கும். நீங்க பாருங்க, ஜோன் ஆபீஸ்க்கு போனீங்கன்னா உங்களோட ஃபைல் எடுக்கிறதுக்கு முதல்ல இதை பார்ப்பாங்க. உங்களோட கபட்ல ஃபைல் இருக்கும். கபட்ல முன்னுக்கு ஒரு இதோ ஒட்டியிருப்பாங்க சார். அதை ஒட்டியிருப்பாங்க. அப்படி ஒட்டாட்டி எதை பார்ப்பாங்க? அந்த லெஜர் ஒன்று இருக்கு சார். அவங்க கிட்ட ஒரு அட்டவணை ஒன்று இருக்கும். அந்த அட்டவணையை பார்த்தோன்னு தெரியும் உங்களோட ஃபைல் எந்த கபட்ல எந்த தட்டுல எத்தனாவதா இருக்குன்னு இருக்கும். அது உடனே பிடிப்பாங்க. அதே மாதிரி ஸ்கூல்லேயும் அது உங்களோட ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட்ல இருக்கணும். வேணா தேடிக்கொண்டிருக்க கூடாது. உங்களுக்கு ஒரு அட்டவணை இருக்கும். அந்த அட்டவணை புக் கொண்டு உங்களோட மேசையில் இருக்கலாம். அட்டவணை புக்கை பார்த்தோன்னே உங்களுக்கு தெரியும் அந்த ஃபைல் எந்த கபட்ல எத்தனாவது ரூபாயில எதுல இருக்கு எங்க இருக்குன்னு தெரியும். உடனே எடுக்கலாம். சில இடங்கள்ல சில கல்வி அதிகாரிகள் வந்தோன்னே ஃபைல தேர்றதுக்கு நியாயமான நேரம் நடக்கும். நாங்க மிச்ச நேரம் ஃபைல தேர்றதுக்காக மெனக்கட்டுக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா உடனே எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? கல்விக்கு அமைச்சில இருந்தோ திணைக்களங்கள்ல இருந்தோ ஒரு அதிகாரிகள் வாராங்க. ஒரு ஃபைல் ஒண்ணு கேட்கிறாங்க. நாங்க ஃபைல கபட திறந்து ஃபைல தேடி கொண்டு உடனே எங்களை பத்தி என்ன நினைப்பாங்க? முகாமையாளர் அல்ல, சிறந்த ஒரு நிர்வாகி அல்ல, இந்த பாடசாலை நல்ல முகாமைத்துவம் இல்லைன்னு இருப்பாங்க. சரியா? அப்ப நீங்க சிறந்த ஒரு முகாமையாளர்னா என்ன செய்வீங்க? உடனே எடுக்கக்கூடியதா இருக்கும். அலுவலக கோப்பு முறை நம்பர் பண்ண விஷயம் அது உள்ள என்ன இருக்குன்றது அட்டவணை வச்சுக்கோங்க. அட்டவணை புக் எடுத்து பார்த்து டக்குன்னு உடனே எடுப்பீங்க. அப்ப உடனே உங்களுக்கு சொல்லுவாங்க நல்ல சிறந்த ஒரு அதிபர், சிறந்த ஒரு முகாமையாளர் அப்படின்னு. அப்ப அதே மாதிரி இன்வென்ட்ரியும் ஒரு அட்டவணையில பதிஞ்சிருக்கும். இன்வென்ட்ரி எல்லா இன்வென்ட்ரியும் தடை கொண்டிருக்க முடியாது. உங்களுக்கு கட்டாயமாக ஒரு அட்டவணை வச்சிருக்கணும். பாடசாலையில் உள்ள ஆவணங்கள் தொடர்பான ஒரு அட்டவணை வச்சிருக்கணும். பாடசாலை ஆவணங்கள் தொடர்பான அட்டவணை பல அட்டவணை இருக்கலாம். இன்வென்ட்ரிக்கான அட்டவணை கூட இருக்கலாம். பாடசாலை ஆவணங்கள் தொடர்பான ஒரு சிஆர் கூட பயன்படுத்தும். அதுல ஒரு பக்கத்துல இன்வென்ட்ரிக்கான அட்டவணை இருக்கலாம். உடனே அந்த அட்டவணை பார்த்து டக்குனு முடிவு எடுக்கக்கூடியவா இருக்கும். சரியா? அப்ப இன்வென்ட்ரிக்கான ஒரு அட்டவணையும் வச்சிருக்கோம். அப்ப சில வேளை இன்வென்ட்ரி சில வேளை அங்கங்கால தொலைஞ்சு போனாலும் கூட அட்டவணையை பார்த்து தெரிஞ்சு கொள்ளலாம் எங்களுக்கு ஸ்கூல்ல எத்தனை இன்வென்ட்ரி. அதிபராகிய நீங்கள் இப்ப நவீன உலகத்துல நாங்க எதையுமே பாடமாக்கி வச்சு கொண்டிருக்க வேண்டிய அவசியம். முன்னுள்ள அதிபர்கள் எல்லாம் வந்து எதையுமே பாடமாக்கி டெலிபோன் நம்பர்லாம் பாடமாக்கி கொண்டு இப்ப எங்களுக்கு டெலிபோன் நம்பர் எல்லாம் பாடமா? டெலிபோன் நம்பர் பாடமா? இல்ல சார், போன்ல தான் சேவ் பண்ணி வச்சிருப்போம். சேவ் பண்ணி எங்களுக்கு தெரியாது. என்ன எங்களோட வீட்டுல உள்ளவங்க டெலிபோன் நம்பர் கூட எங்களுக்கு தெரியாது, நண்பர்கிட்டையும் தெரியாது. போன்ல பேரை பார்த்து அடிச்சோட தெரியும். சரியா? அதனால இப்ப நவீன உலகத்துல இதையுமே பாடமாகி கொண்டு தலையில கூடுதலா சுமையை வச்சு கொண்டிருக்கிறது. எங்கட தலை எப்படி இருக்கணும்? மூளை எப்படி கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கணும். தேவையில்ல டிலீட் பண்ணி விட்டோம். பழைய முன்குள்ளாக்கள் வந்து எல்லாத்தையுமே தலையில வச்சு டிலீட் ஆக்காம வேற டிலீட் ஆக்காம கூட ஃபில் ஆயிருந்தா என்ன நடக்கும்? ஸ்ட்ரக் ஆயிரும். மெமரி ஃபுல்லா இருந்தா என்ன நடக்கும்? ஸ்ட்ரக் ஆயிரும், ஒன்றும் வராது. புதுசா வேற ஒண்ணு நீங்க சர்வ் பண்ணி இயலாது. அப்போ உங்களோட தலையில ஒரு மூளையில வேற புது புது விடயங்களை சர்வ் பண்றவங்க என்ன செய்யணும்? தேவையற்ற பழைய விடயங்களை டிலீட் பண்ணிடுவாங்க. சரியா? அப்ப ஒரு அதிபருக்கு கட்டாயமா உங்களோட பாடசாலையில எத்தனை இன்வென்ட்ரி இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். உங்களோட பாடசாலையில எத்தனை இன்வென்ட்ரி இருக்குங்கிற தகவல் உங்களுக்கு தெரியும். அது பாடமாக்கி வச்சிருக்கணும். ஹலோ சொல்லுங்க. பாடமாக்கி வச்சுதான் பரவாயில்ல. உடனே அது இதுல இருக்கணும். இது பதிவு அட்டவணையில இருந்தா சரி. பதிவு அட்டவணை பார்த்து உடனே தெரிஞ்சுக்கொள்ள. அப்ப இன்வென்ட்ரி தொடர்பான உங்களுக்கு தகவல் அது தெரியும். அடுத்து ஒவ்வொரு டிசம்பர் 31 இன்வென்ட்ரியை சமப்படுத்தணுங்கிற விடையும் தெரியும். அடுத்து 66 மற்ற பாப்போம். இது இன்வென்ட்ரி. அது ஸ்டாக் புக். ஸ்டாக் புக்கை பத்தி உங்களுக்கு தெரியும். ஸ்டாக் புக்ல பதிகிற என்ன? ஸ்டாக் புக்ல என்ன எது பதிவோம்? நுகர்வு பொருட்கள்.
ஒரு பொருட்கள். ஸ்டாக் புக்ல என்ன இருக்கும்? 3 நிரல்கள் இருக்குங்கிற விஷயம் தெரியும். பெற்றுக்கொண்ட முதலாம் நிரல பதிவும், வழங்கியது 2வது நிரல பதிவும், மீதியும் 3வது நிரல பதிவும். அப்ப ஸ்டாக் புக் வந்துட்டு என்ன செய்ய வேண்டாம், 2வது நிரல பதிகிறது வேற யாருக்கும் செக்ஷன்ல எடுக்கோ டீச்சர்ஸ்க்கோ வழங்குறது தான் பதிவு. சரியா? 3வது மீதியாக இருக்கும். அப்போ ஒவ்வொரு வருடமும் யாருக்காக நாங்கள் ஸ்டாக்குள்ள புக்ல வாங்கிய விடயங்களை சரியா கொடுத்துருக்கோமோ வருட இறுதியில அவங்க கிட்ட மீதி பேலன்ஸை நாங்க எடுக்கணும். எடுத்துதான் தேவை பட்டியல் நாங்க தயாரித்து முன்னுரிமை பட்டியல் தயாரிக்கணும். வேற ஸ்டாக் புக் சம்பந்தமாக பல ஸ்டாக் புக் இருக்கலாம். என்ன அது சம்பந்தமான இலக்கங்களும் போடப்பட்டிருக்கணும். ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பக்கங்கள் ஒதுக்கப்பட வேண்டும். ஸ்டாக் புக் சம்பந்தமா வேற என்ன உங்களுக்கு தெரியும்? இந்த பேப்பர் சொன்னா சிலர் வந்து இந்த ரீம் கணக்குல எழுதுற சார், அப்படி இல்லாம அது ஒவ்வொரு பேப்பரா எழுதணும். ஓ, அதுலயும் அந்த தரம் அளவு அதெல்லாம் சரியாக எழுதப்பட வேண்டும். இன்வென்டரி மாதிரி தரம் அளவு அதெல்லாம் சரியாக எழுதப்பட வேண்டும். சிலர் கேட்கிறாங்க சில பொருட்கள் எங்க பதிகிறேன்னு சிலருக்கு டவுட் வரும்னா, அப்படியான டவுட் இருக்கா? இந்த இன்வென்டரியில பதிகிறதா ஸ்டாக் புக்ல பதிகிறதான்னு ஒரு டவுட் ஒன்று வரும். எனக்கும் கூட டவுட் இருக்கு. வரும். அது என்னது? அல்ல கேஸ் சிலிண்டரும் அத என்ன செய்யற ஒரு இது ஒன்று வரும் சார். கேஸ மாத்தி மாத்தி எடுக்கிறதானே, அப்ப அது வந்து நிலையானத்துல பதிகிறதா ஸ்டாக்ல பதிகிறதாண்டு? கேஸ் சிலிண்டர் கட்டா இன்வென்டரியில பதியும். என்ன நாங்க ஒரு கேஸ் கம்பெனி விட்டு இன்னொரு கேஸ் லாப் கேஸ்க்கு பதிலா மற்ற கேஸ் வாங்க இயலாது. என்ன விளங்குது? நீ எங்க பதிஞ்சிருக்கீங்க? பென் டிரைவ். பென் டிரைவ் அந்த மாதிரி விஷயம். அடுத்து ஸ்டேப்லர் அதெல்லாம் எங்க பதிவீங்க? ஸ்டாக் புக்ல. அது ஸ்டேப்லர்ல ஸ்டாக் புக்ல பதியலாம். அப்படியான சில சிக்கல்கள் இருக்கு சில நேரங்களில். அப்படிதானே? அதையும் ரொம்ப கவனமாக இருக்கும். அது சில வேலை வர்ற டிபார்ட்மெண்ட் வர்றவங்களுக்கு தெரியாம இருக்கலாம் சில வேலை இதுல பதிகிறது. அது ஸ்டேப்லர்லாம் நீங்க ஸ்டாக் புக்ல பதியலாம். சில வேளை நாங்க பதிவு ஒரு வருடத்துல பயன்படுத்தணும், ஒரு வருடத்துல பயன்படுத்தாம மீதியும் இருக்கலாம். சரியா? சார் இப்ப அந்த நியூஸ் பேப்பரை பொறுத்த வரைக்கும் சார் அதை டிரெக்டா நம்ம லைப்ரரியோட அந்த புக்ல பதிஞ்சா போதும் தானே சார்? ஸ்டாக்லயோ லைப்ரரியோட சம்பந்தப்பட்டது தானே, அது ஸ்டாக் புக்ல பதிஞ்சா. ஓகே சார். அப்ப ஆனா அந்த புக்ஸ் வாங்குற நேரம் இன்வென்டரிக்கு எடுத்துட்டு தானே சார் அங்க போகணும்? எங்க லைப்ரரி புக்ஸ் வாங்குற நேரம் அது லைப்ரரி புக்ஸ் எல்லாம் அடுத்து பார்க்கலாம். சரியா? ஸ்டாக் புக்ஸ் ரைட். ஓகே சார். ஸ்டாக் புக்ல வேற ஒவ்வொரு பொருளுக்கு ஒவ்வொரு பக்கம் இருக்கணும். ஒரே பொருள்ல வந்து பல்வேறு நிறங்கள் அப்படி இருந்து அதை கூட மாற்றி எழுதலாம். சரியா? குறிப்பா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு பக்கம் இருக்கும். சரியா? வருட இறுதியில ஸ்டாக்கும் பார்க்கணும். அப்ப நாங்க இன்வென்டரி நாங்க ஸ்டாக் புக்னோட ஒரு வருடத்துல பயன்படுத்த